என்னை தள்ளும் குழி கன்னத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டே என்னை கிள்ளும் விரல் மெத்தைக்குள். ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்னுடைய பார்க்க போறீங்க. நிறைய பேர் வந்து இப்போ வரை என்னை திட்டி குமிக்கிற வீடியோ, உங்க அப்பாவுக்கு ரிவீல் பண்ண வீடியோ நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னா அந்த வீடியோவே ரிமூவ் ஆகி ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளே நான் பெரும் பாடாகி விட்டேன் முகுட்டிஸ். அந்த அளவுக்கு தான் ஒரு ஸ்டோரியே இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நான் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ரிவீல் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. என்னமா இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம், ஃபங்க்ஷனெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னொரு கண்டென்ட் இருக்குது, அந்த வீடியோ நம்ம போடுவோம் தான் நல்லா எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அங்கடியக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இந்த வீடியோ என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொன்ன வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே ஒரு எமோஷ்னல், ஒரு டச்சிங்காக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. நான் வேறு மாதிரி இதை ரிவீல் பண்ணேன், அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களே வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ வந்து வீட்டுக்கு குட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஐயாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஐயாட்ட போய் என்ன சொல்ல போகிறீங்க, எனக்கு தம்பி வரப்போகிறான் நீ சொல்லு, நீ என்ன சொல்லுவ, தங்கச்சி வரப்போகிறான்னு சொல்லு, ஓகேயா? போய் மறைச்சி கொண்டு போங்க. ஐயா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்யா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட அப்படி காமிங்க. உனக்கு பேத்தியே வர, எனக்கு எங்களுக்கு தங்கச்சி வரப்போகிறா அப்படின்னு சொல்லுங்கள், சரியா? நீ என்ன சொல்லுவ? சரி ஓகே. தங்கச்சியா? பாய்ஸ் தம்பி. சரி கொடுக்கலாமா? ம் சும்மா கையில் வச்சுக்கோப்பா, அடிக்கக்கூடாது அப்படி. ஓகே போகலாமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா. எங்க ஐயா எங்க? வர சொல்லு நீ போத உள்ள வர சொல்லியா? இங்க வா மயிலா, மயிலா இங்க வா, இங்க வாங்க. வேமா வராரு, ஓடி வராரு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சட்டையை போடுங்க. ஆமா சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, தப்பு பண்ணாத சர்ப்ரைஸ் பண்ணணுமா? அப்படியே மறைச்சு நில்லுங்க. அப்படியே நான் அப்படி சொல்லும் போது ஐயாட்ட சொல்லணும், ஓகேயா? சட்டையை போட்டுக்கிட்ட ஐயா வெயிட் பண்ணுங்க. ஐயாட்ட சொல்லிடுவோமா? இப்படி வந்துருங்க. நீங்க நான் சொல்ற மாதிரி நில்லுங்க. காமிங்க, காமிங்க, இங்க பாருங்க. தம்பியா? யாரு தம்பி, யாரு தங்கச்சி? இங்க பாரு, இது ரெண்டு பேர் இருக்கா, அது கூடவே இது ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பாபாவே வரும். ஏய் ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி 4 பேர். ஏய் எனக்கு தம்பி வேணு, பாப்பா 2 ஒண்ணு எனக்கு. பாப்பா வருது எனக்கு, தம்பி வர்றாங்க. பாப்பா வேணும், தம்பி வேணும் எனக்கு. இது பழசு. பழசா? புதுசுதே. பழசுல கழிச்சு இல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு பேரன பேத்திய வர போறாங்க. எங்க அப்பா மகிழனே பாத்தீங்க அப்படின்னா அப்படி தூக்கி பார்த்தாரு, பொம்பளை பிள்ளையாடு. உங்களுக்கு வந்து பையன் வேணுமா, பேரன்? எந்த பிள்ளை வந்து எனக்கு எல்லாம் பிள்ளை எனக்கு பேரன் பேத்தி. அவங்களுக்கு பேத்தி தான் வேணுமாம்ல? அவங்களுக்கு அப்ப 3 விண்டாட்டியா? ஒரு 4 விண்டாட்டி. ஆமா ஆமா ஆமா. உனக்கு பேத்தி வேணுமாமா? பேத்தி, உங்களுக்கு பேத்தி வேணும். எனக்கு 4 விண்டாட்டி. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி யாரு? ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ராஜேஸ்வரி. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ராஜேஸ்வரி, செகண்ட் பொண்டாட்டி யார்? தியா. ரெண்டாவது பொண்டாட்டி தியா, மூணாவது பொண்டாட்டி பவியா, நாலாவது பொண்டாட்டி விவேசியமாக. அம்மாவுக்கு வீட்டுக்காரருக்கு அச்சுமா, மையி, நெய்யி, அடுத்து 100 நெய்யி, 4 பேர். அப்புறம் தடுத்தேன் 4 பொண்டாட்டி 4 புருஷன்.
கரெக்டாக போச்சு. ஒரு பொண்ணு பையன் அவளை போட்டு. சரி, சந்தோஷம். எதாக இருந்தாலும் இந்த கடவுள் கையிலே தான் இருக்கிறது. விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ப்ரைஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு பெரிய வந்து எங்கள் அப்பா ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் உங்கள் அப்பாவுக்கு என்ன பேபின்னு அதாவது எங்கள் அப்பா என்ன பேபி எதிர்பார்க்குறாரு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பாய் பேபி தான். ஏன்னா எனக்குமே ஏன் பாய் பேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு பாய் பேபி ஏன் பிடிக்கும், ஏன் கேர்ள் பேபி உங்களுக்கு பிடிக்காதா ஏன்க்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கொஸ்டின்ஸ் வீடியோவில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோவில் சொல்லிடுறேன் எதனால அப்படின்னா, நான் வந்து பையனாக பிறந்துச்சேன், நான் பொண்ணாக பிறந்தாரு, நாங்கள் 3 பேரும் பொண்ணாக பிறந்த ரீசனான்னு தெரில. எனக்கு இந்த பையன் மேலே ஒரு க்ரெஸ்ஸாக இருக்கும். பாய் பேபினாலே எனக்கு யார் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு பாய் பேபியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதில் கொஞ்சம் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் தென் நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டது என்ன அப்படின்னா, நீ எத்தனை மந்த்து அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா ரிவீல் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நான் எல்லாத்துலேயுமே சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். எல்லா வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா பால் காய்ச்ச அப்போ நான் வந்து வீடியோ எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டேன், வீடியோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் வந்து இந்த வீடியோவும் போயிடுச்சு, சிவாக்கு ரிவீல் பண்ண வீடியோவும் டெலீட் ஆகிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் அப்போ ஒரு அடுத்த நாள் நினைக்கிறேன், அடுத்த நாள் நான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஒரு 2 வீடியோ ரெக்கவர் பண்ணிட்டேன். சிவாவோட வீடியோவும் அப்புறம் எங்கள் அத்தாச்சிங்களுக்கெல்லாம் ரிவீல் பண்ண வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. அதையுமே ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே கண்டிப்பாக நான் ஒன்று நான் வந்து உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? அது வந்து நிறையாவது யூடியூப்பில் பார்த்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணேன். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக இப்போ அப்பாவுக்கு ரிவீல் பண்ண வீடியோ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். அதனால தான் நல்லா வீடியோக்குள்ளால போடவே உங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பற்றி கேட்டு வீடியோ எடுத்து ஐஃபோன் டிலீட் பண்ண எப்படி ரெக்கவர் பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு அந்த மாதிரி பண்ணேன். அதுதான் இப்போ நான் எத்தனை மந்த்து இப்போ ஆயிருக்கு எல்லாமே கண்டிப்பாக நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் போடுறேன். எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அம்மா அப்பா எல்லாருமே ஸோ ஹாப்பி. அண்ட் தென் லெக்சரருக்கு ரிவீல் பண்ண வீடியோ போடுங்கன்னு சொல்லி லெக்சரோட நான் வந்து மொபைலில் நான் காண்டாக்ட் பண்ணல. அப்போ வந்து அத்தைகிட்ட பேசியிருக்கும்போது அருள் பக்கத்தில் இருந்தனால சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராமே. அதனால் நான் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணி விட்டேன், சூப்பருக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்னால். அதாவது லெக்சருக்குன்னு தனியாக நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லலை, ஏன்னா அவங்க எல்லாமே ஒன்றா இருந்தனால நான் பொதுவாகவே ராமே சொன்ன உடனே சொல்லிட்டான். அதுக்கடுத்து வந்து மாமா கிட்ட சொன்ன வீடியோ சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னா சொன்னீங்க. மாமா கிட்ட எப்படி நான் போய் சொல்கிறேன்னா ஹாப்பி, எங்கள் மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொண்ணு வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க எல்லாருமே. நான் மட்டும்தான் கொஞ்சம் பையனோட க்ரஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், மற்ற எல்லாருமே பொண்ணு தான். நம்ம நினைக்கிறது பிறக்காது, எப்பயுமே நான் நினைக்கிறது பிறக்காதா இல்லை அவங்க நினைக்கிறது பிறக்காதா அப்படின்றது இந்த கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கடவுள் என்ன பேபி நம்மளுக்கு வந்து படைச்சிருக்கானோ அதுதான் நம்மளுக்கு பிறக்கும். எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான், கேர்ள் பேபியோ பாய் பேபியோ எந்த விதமானதும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தா ஓகே அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு படி கூட வந்து பையன். பொண்ணு ரொம்ப பிடிக்கும், பொண்ணு பிறந்தாலும் நான் வந்து குறையால வச்சுக்க மாட்டேன், எத்த சந்தோஷமாக இருப்பேன். அது எங்கள் வீட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பையன், பொண்ணு பொண்ணு பொண்ணு. எங்கள் அப்பா, நான், என் பையன் 3 பேரும் பையன் பையனை தான் எதிர்பார்க்குறோம். என் மகிழனும் பார்த்தீங்கன்னா பையனை தான் எதிர்பார்க்குறான். என் தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி எந்த பேபியாக இருந்தாலும் தாராளமாக சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என்ன பேபி பிறக்கும், என்ன பேபி பிறந்தா ஓகே சூப்பராக அப்படின்றத நீங்கள் எனக்கு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்குறதுன்னா கேளுங்க, நான் ஆன்சர் உங்களுக்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.